மரப்பாச்சி வழங்கும் இந்த வழங்கிய இந்த நாடகத்தின் வழங்க இருக்கும் இன்னொரு நாடகத்தின் கருத்துருவினை உருவாக்கி இதை மிகச் சிறப்பாக செய்திருக்கின்ற தனித்துவம் வாய்ந்த தமிழ் கவிஞர் இன்குலாப் ஐயா அவர்களே, இந்த நாடகத்தை இயக்கி நெறிப்படுத்தியிருக்கின்ற இந்த துறையிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஆங்கில பேராசிரியராகவும் விளங்கக்கூடிய பேராசிரியர் மங்கை அவர்களே, மிக சிறந்த தமிழ்நாடு நன்கறிந்த, ஏன் தமிழ் உலகம் நன்கறிந்த புதுமை கவிஞர், தலை சிறந்த பேச்சாளர், ஆங்கில பேராசிரியர், மதிப்பிற்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக பல்வேறு நிலைகளிலிருந்து, பல்வேறு நிறுவனங்களிலிருந்து, அமைப்புகளிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களே, சமூக உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற ஒரு நாடகத்தை அருகிலே அமர்ந்து கண்டு ரசிப்பது இதுதான் எனக்கு முதல் அனுபவம். அந்த முதல் அனுபவமே மிக உயர்ந்ததொரு அனுபவமாக எனக்கு அமைந்தது. உங்களுக்கும் அப்படியே அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய நோக்கமே பழமைக்கும் புதுமைக்கும் இடையே ஒரு பாலம் அமைப்பதுதான். நாம் இன்று அமைத்து கொள்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நம்முடைய வேர்களை, மூலங்களை தொட்டு அங்கே எந்த மாதிரியான உணர்வுகள், சிந்தனைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன, ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த உணர்வுகள், சிந்தனையெல்லாம் எப்படி காலப்போக்கில் மாறி வந்திருக்கின்றன என்பதை உள்ளதை உள்ளபடியே ஏற்காமல் புதிய சிந்தனைகளுக்கு ஏற்ப, இன்றைய சமுதாய மாற்றங்களுக்கு ஏற்ப மிக புரட்சிகரமான வகையிலே அவற்றையெல்லாம் அணுகி அதை ஒரு மதிப்பீடு செய்து அது இன்றைய சமூகத்திற்கு உணர்த்துகின்ற வகையிலே இந்த நாடகம் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த நிறுவனம் மைசூரிலே ஒரு நிறுவனமன்றி, ஒரு நிறுவனமாக இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் போல இயங்கி வந்த பொழுது, ஒரு திட்டம் போல இயங்கி வந்த பொழுது, சங்க இலக்கிய காட்சிகளை காட்சிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து நாங்கள் ஒரு 26 காட்சிப்படங்களை உருவாக்கினோம். ஏறத்தாழ 60 லட்சம் ரூபாய் செலவழித்து காட்சிப்படங்களை உருவாக்கினோம். அந்த காட்சிப்படங்களை எல்லாம் பின்னால் போட்டு பார்த்த பொழுது நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அவற்றை அப்படங்களில் காண முடியாமல் ஏமாற்றமடைந்தோம். ஆனால் இன்றைக்கு இங்கே நடந்த இந்த 50 மணித்துளிகள் அல்லது 1 மணி நேர 55 மணித்துளிகள் நிகழ்ச்சியில் ஒரு சங்க இலக்கிய காட்சியை எவ்வளவு அழகாக, தத்ரூபமாக, எல்லோருடைய உள்ளத்தையும் தொடக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான முறையில் காட்சிப்படுத்த முடியும் என்பதை என்னால் உணர முடிந்தது. பேராசிரியர் இன்குலாப் அவர்கள் இந்த திட்டத்தை கொடுத்த பொழுது எனக்கு கவிஞரை பற்றித்தான் தெரியும். கவிஞர் இன்குலாப் அவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த தமிழ் கவிஞர், ரொம்ப ஒரு புரட்சியான சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கவிஞர்,
ஒரு தனிப்பட்டு விளங்கக்கூடியவர்கள், மற்ற கவிஞர்களைப் போல் இல்லாமல் அந்த சமுதாய உணர்வோடு மட்டும், சமுதாய உணர்வுகளை தூண்டுகின்ற வகையில் மட்டும் எழுதக்கூடிய ஒரு கொள்கை கவிஞர் என்பதெல்லாம் தெரியும். அதனால் இவர் எதை செய்தாலும் அது ஒரு கருத்தாழமிக்கதாக, உணர்வு பூர்வமானதாக அமையும் என்கிற ஒரு நம்பிக்கையில்தான் இந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொண்டேன். அது எனக்கு இன்றைக்கு அதை பார்த்த பொழுது இது எவ்வளவு பெரிய இதற்காக ஒதுக்கிய தொகை என்பது ரொம்ப, எனக்கு ஒன்றுமே தெரியாது. இது எப்படி இருக்குமோ என்னமோ ஏதோ என்று பயந்து கொண்டு தான் செய்தோம். ஆனால் அந்த 26 படங்களுக்கு செலவழித்த 60 லட்சத்திற்கு மேல் ஒரு 6 கோடி ரூபாய் கொடுத்திருந்தால் கூட இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்துக்க முடியாது. மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை உருவாக்கியவர், நெறிப்படுத்தியவர், இந்த நாடகத்தில் பங்கேற்ற அத்தனை பாத்திரங்களும் உறுப்பினர்களும் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு அடவும் பொருள் பொதிந்தனவாக, கருத்தாழமிக்கனவாக, சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு செய்தியை நெஞ்சை தொடும் வகையில் எடுத்துச் சொல்கின்றனவாக அமைந்திருந்தது. ஒரு சொல் கூட, ஒரு எழுத்து கூட மிக இல்லை வசனத்தில். அதை செய்து காட்டியவர்கள், நடித்து காட்டியவர்களுடைய அந்த நடிப்பில், அவர்களுடைய அசைவுகளில், அடைவுகளில் எள்ளளவு மிக இல்லை. அவ்வளவு துல்லியமாக அத்தனையையும் இங்கு செய்து காட்டினார்கள். ஒட்டுமொத்தமாக நம்முடைய அத்தனை பேர் உள்ளத்தையும் அது முழுமையாக கவர்ந்தது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால், இட் அரஸ்டட் அவர் அட்டென்ஷன் அண்ட் கன்வேய்டு த மெசேஜ் ஃபுல்லி. அதுதான் தேவை, இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளுக்கு அதுதான் தேவை. இந்த வகையில் இதை மிகச்சிறப்பாக இங்கே அமைத்த அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது தீவிர அரசியல் செயல்பாட்டாளராக இயங்கிக் கொண்டிருந்தாலும், நகரச் சூழலில் சிக்குண்டு இருந்தாலும், கிராமத்து சுவடுகளை தனக்குள் நிறைத்து கொண்டு வனப்பேச்சு போன்ற படைப்புகளின் வழியாக பதிவு செய்து வரக்கூடிய கவிஞர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். மரப்பாச்சி குழுமத்தின் பல்சான்றிரே யாதியும் ஊரே என்கின்ற இந்த 2 அருமையான வலிமை மிக்க நாடகங்களை எழுதிய என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய போராளியும் கவிஞருமான ஐயா இன்குலாப் அவர்களே, அந்த வரிகளை காலங்களுக்கு அப்பால் கேள்விகளை எழுப்பிக்கொண்டே நம்முடைய மனசாட்சியில் என்றும் உறைந்திருக்குமாறு இன்றைக்கு மேடையிலே காட்சிப்படுத்திய, இந்த நாடகங்களை நெறியாழ்கை செய்திருக்கின்ற என்னுடைய தோழியும் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியின் ப்ரொஃபஸருமான மதிப்பிற்குரிய மங்கை அவர்களே, இந்த நாடகத்திற்கு நிதி உதவி தந்து இந்த நாடகத்தை தன்னிடத்தை உள்வாங்கி தன்னுடைய செம்மாந்த கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கின்ற செம்மொழி நிறுவனத்தின் தலைவர் அவர்களே, பார்வையாளர்களே, பங்கேற்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அரங்க செயல்பாட்டிலே பங்கு பெற்றிருக்கின்ற, மிக குறிப்பாக ஐயாவினுடைய அந்த குறிஞ்சிப்பாட்டிலே மங்கையினுடைய நெறியாழ்கையிலே பங்கேற்றிருக்கின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கின்ற என்னால் ஒரு நாடகம் முடிந்தவுடன் அது குறித்து உடனடியாக மேடையிலே பேசுவது என்பது சிரமமான காரியம். ஏனென்றால் உங்களுடைய பார்வையின் வாயிலாக நீங்கள் உள்வாங்கி இருக்கின்ற மிக மிக வலிமையான ஒரு செயல்பாட்டான அரங்கத்தை குறித்ததான உடனடியான சொற்பதிவு என்பது மிகுந்த கஷ்டத்திற்கு உள்ளாக்கின்ற காரியம். ஆகவே என்னுடைய எண்ணங்கள் சிலவற்றை கோர்வையாக முன்னரே எழுதி வைத்து வந்திருக்கின்றேன். அதையெல்லாம் தாண்டி பற்பல புதிய கற்பனைகளை, பற்பல புதிய கேள்விகளை இன்றைக்கு இங்கே இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்ட பொழுது எனக்குள் நிகழ்த்தியது. அதுதான் மங்கை என்கின்ற அந்த நெறியாழ்கை செய்பவருடைய தனிப்பட்ட வெற்றி என்று நான் கருதுகின்றேன். ஹெராக்லிட்டஸ் சொல்லுவார், 2வது முறையாக நீங்கள் ஒரு நதியிலே இறங்கினால் அது வேறொரு நதிதான் என்று சொல்லுவார். ஆக நான் ஏற்கனவே
அந்த ஒரு ரிஹர்சலில் பார்த்து தயாரித்த கருத்துக்களை இங்கே எழுதி வந்தேன். ஆனால் முற்றிலும் புதிதானதொரு தளத்திலே எனக்குள் மிக வேறுபட்ட ஒரு அனுபவத்தை இன்றைக்கு ஐயா அவர்களுடைய அந்த ஒரு ஸ்கிரிப்டிலே மங்கை அவர்கள் நெறியாழ்கை செய்திருக்கின்றார். மிக வலிமையான ஒரு நாடக பிரதி பனுவல் இது. நம்முடைய முதுசெம்மான சங்க இலக்கியத்தினை முன்வைத்து சமகாலத்திற்கு, அதிலும் மிக குறிப்பாக பெண்களுக்கு என்கின்ற அந்த கேள்விகளை எழுப்புகின்ற பனுவல் மிக முக்கியமான வலிமையான ஒன்று. அதில் ஐயத்திற்கு இடமில்லை. ஆனால் அதனை காட்சிப்படுத்துகின்ற விதத்திலேதான் உத்திகளிலும் மேடை ப்ராப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மேடையிலே கையாளப்படுகின்ற அந்த ப்ராப்ஸ் என்கின்ற அந்த விதத்திலும், பாத்திரங்களின் உடல் மொழியிலும், பாசஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மௌனமான உரையாடலின் மூலமாகவும் மங்கை இந்த பனுவலை வேறொரு தளத்திற்கு முற்றிலுமாக எடுத்து சென்றிருக்கிறார் என்பதை நான் இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன். மோபிடிக் என்கின்ற மிகச்சிறந்த நாவலை தனது 32வது வயதில் எழுதிய ஹெர்மன் மெல்வில் அதனை எழுத துவங்குவதற்கு முன்பாக ஒரு கடிதம் எழுதினாராம். அந்த கடிதத்தில், எழுதுவதற்கு எனக்கு கழுகின் இறகை தாருங்கள், மை நிரப்புவதற்கு வெசூவியல் கடலின் உட்புறத்தை தாருங்கள் என்று சொல்லி துவங்கினாராம். இன்குலாப் ஐயா இந்த 2 பனுவல்களையும் எழுதுவதற்கு முன்பாக உலகமெங்கும் ஒடுக்கப்படுகின்ற அந்த ஒரு மக்களினுடைய இரத்தத்தினை நிரப்பி எழுதியிருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். அவர் அப்படி எழுதியிருந்தார் என்றால் மங்கை அவர்கள் என்றென்றைக்கும் விளிம்பு நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்ற, ஒடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெண்கள் உடைய உடல், மனோ, சமூக ரீதியான கட்டமைப்புகள் இவற்றிலிருந்து எழுகின்ற ஒரு குரலாக இதனை வடிவமைத்திருக்கிறார் என்றே நான் நம்புகின்றேன். உலக புகழ்பெற்ற காண்டாமிருகம் நாடகத்தை இயற்றிய யானாஸ்கோ ருமேனியாவில் பிறந்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர். அவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றார். 1938ஆம் ஆண்டு ஜெர்மனின் நூரம்பர்க் என்ற நகரத்தில் யானாஸ்கோவின் எழுத்தாளர் நண்பர் டெனிஸ் ஒரு கூட்டத்திற்கு போனார். அந்த கூட்டத்திற்கு ஹிட்லர் வந்த பொழுது அவரை ஒரு வெறியோடு மக்கள் கூட்டம் வரவேற்றதாம். அப்போது டெனிஸ் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்ததாம். அவர் யானாஸ்கோவிடம் சொல்லியிருக்கின்றார், அதற்கு சேக்ரட் ஹரர் என்று யானாஸ்கோ பெயரிட்டிருக்கின்றார். அந்த சம்பவத்தின் பாதிப்பில்தான் காண்டாமிருகம் என்ற நாடகத்தை இயற்றியதாக யானாஸ்கோ சொல்லுகின்றார். இங்கே அந்த உடன்கட்டை ஏறுகின்ற அந்த ஒரு காட்சியை மங்கை காட்சிப்படுத்திய பொழுது எனக்கு இந்த சேக்ரட் ஹரர் என்கின்ற அந்த ஒரு படிமம்தான் நினைவிற்கு வந்தது. இன்குலாபையாவின் இந்த நாடகமும் அவ்வாறே சொல்லத்தக்க ஒரு சம்பவத்தை மைய கருத்தாக வைத்து அதி முக்கியமான கேள்விகளை எழுப்பியது என்றாலும், மங்கை தன்னுடைய நெறியாழ்கையின் மூலம் எது சேக்ரெட், எது புனிதம் என்கின்ற மிக முக்கியமான கேள்வியை முன்வைத்து புனிதமாக கருதப்பட்டு வந்த, கற்பிக்கப்பட்டு வந்த, போதிக்கப்பட்டு வந்த அனைத்தையும், அதன் காரணமாக காலம் காலமாக பெண் மீது திணிக்கப்பட்ட பிம்பங்களை கட்டவிழ்கின்றார், கவிழ்த்து போடுகின்றார். அதையும் கலை என்கின்ற அருமையான வடிவத்தின் மூலமாக செய்திருக்கிறார் என்பதுதான் சிறப்பிற்கும் பாராட்டிற்கும் உரிய செய்தி. புலவரை கேள்வி கேட்கும் அந்த காமக்கிழத்தியின் பாத்திரம் இன்றைய பெண்மனதின் உக்கிரம். மிகவும் ரசித்து நம்மில் அனைவரும் ஒன்றிப்போன ஒரு பாத்திரம். நான் அந்த பாத்திரத்தை செய்திருக்க வேண்டியவள். என்னுடைய அவல சூழ்நிலையின் காரணமாக அதனை நான் மிஸ் பண்ணி விட்டேனே என்று மிக மிக வருந்தினேன். அறிவின் தகிப்பாக வருகின்ற அந்த காமக்கிழத்தி நம்முள்ளே வைக்கின்ற கேள்விகள், அதிலும் மிக முக்கியமாக மங்கை தலைக்கற்பு, இடையாய கற்பு, கடைக்கற்பு என்கின்ற அந்த 3 நிலைகளையும் சொல்லி, கற்பு தோன்றிய காலத்திலிருந்தே நானும் இருக்கின்றேன் என்று சொல்லி, ஆணுக்கென எந்த வரையறையையும் வைக்கவில்லை. சங்ககால பாடலின் மூலமாக அந்த கேள்வியை எழுப்பி அதனை இங்கே காட்சிப்படுத்திய அந்த பெண்ணினுடைய உடல் மொழி, நடிப்பு என்பது மிகுந்த பாராட்டிற்கு உரியது. யூ கேன் கிவ் ஹர் a very good applause for that. குடும்பம் எனும் நிறுவனம் தருகின்ற பாதுகாப்பில் இருக்கின்ற ஒரு இல்லத்தரசியை அல்லது ஒரு பெருங்கோப்பெண்டை மையமாக வைக்காது, காமக்கிழத்தியின் மூலம் அவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட மரபினை இந்த நவீன காலத்தில் இருந்த இந்த ஒடுக்கப்பட்ட ஒரு மரபிலே இருக்கின்ற பெண்களை முன்வைத்து, ஏன்
ஆண் உடன்கட்டை ஏறுவதில்லை, பெண்ணிற்கு மட்டுமே இது விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை சொல்லுகின்ற அந்த நேரத்திலே மங்கை அதனை அற்புதமாக காட்சிப்படுத்தியிருக்கின்றார். முக்கியமாக சொல்லப்போனால் அந்த புலவருக்கு தான் துணை வருவதாகவும் மறைவிலே அமர்ந்து பேசினால் அவரது நற்பெயர் கெடாது எனவும், என்னுடன் உரையாடும் அப்பாத்திரத்தை ஏற்று என்னுடன் உரையாடுகின்றவற்றை மற்றவர்கள் பார்த்தால் உங்களுடைய மதிப்பு குறைந்துவிடும் என்று ஒரு எள்ளலோடு சொல்லுவதும் ஒரு கலகத்தை முன்வைக்கின்ற ஒரு கலையாகவே எனக்கு பட்டது. நாடகத்தின் பாத்திரங்கள், காட்சி அமைப்பு, நான் சொன்னது போல உத்திகள் முதலியவற்றால் இந்த சவாலை, அதாவது ஒரு சமூகத்திற்கான செய்தியை எப்படி ஒரு கலை வடிவத்தின் மூலமாக முன்வைப்பது என்கின்ற சவாலை மங்கை எதிர்கொண்டு அதை வெற்றிகர சரிவர செய்திருக்கிறார் என்றே நான் நம்புகின்றேன். குறிப்பாக இந்த மெல்லிய விசில் ஒளியை உருவாக்குகின்ற இந்த குச்சி என்று அதனை சொல்லக்கூடாது, கம்புகள் என்று நான் நினைக்கின்றேன், அதனை மிக ஒரு வலிமையானதொரு ஊடகமாக மங்கை இந்த மேடையிலே பயன்படுத்தி இருந்தார். அதிலும் அந்த முழுவதுமான வெண் துணிகளின் நடுவே வைக்கப்பட்ட அந்த ஒப்பாரி நம்மை அவலச்சுவையின் அந்த ஒரு மையத்திற்கு கொண்டு சென்று விட்டதாக நான் நினைக்கின்றேன். 971 கருக்கலைப்பு உரிமை கூறி பிரெஞ்சு அரசாங்கத்திடம் 343 பெண்கள் கையொப்பமிட்டு அறிக்கை ஒன்றை தருகின்றார்கள். அதில் முன்னிலை வகித்தவர்கள் நமக்கெல்லாம் மிகவும் தெரிந்த சிமன் டி பவார் என்கின்ற பெண்ணியல் அறிஞர். அந்த அறிக்கையை தயாரித்த பெண்கள் குழுவிலே கிறிஸ்டன் டெல்ஃபின், கேத்தரின் என்ற பலர் இருந்தாலும் அதனை முன்னெடுத்து சென்றவர்களில் சிமோன் மிக முக்கியமானவர். இந்த அறிக்கையை குறிப்பிட்டு அந்த நாளில் புகழ்பெற்ற சார்லி ஹெப்டோ என்கின்ற வார இதழில் கபு என்பவர் ஒரு கேலி சித்திரம் வரைகின்றார். அவர் கேட்கின்றார், இத்தேவடியாக்களுக்கு பிள்ளை கொடுத்தது யார் என்று. அதற்கு பதிலாக அவருக்கான எதிர்வினையாக சிமோன் டி பவார் 343 தேவடியாக்களின் எதிர்ப்பு குரல்கள் என்றே ஒரு கட்டுரையை பதிவு செய்தார். மிக முக்கியமான இந்த வரலாற்று நிகழ்ச்சியை இன்றைக்கு மங்கையினுடைய இந்த காமக்கிழத்தியின் வாயிலாக அதி வலுவான கேள்விகளை முன்வைத்த பாங்கு எனக்கு நெறிவூட்டியது. பெண்ணின் இருப்பு, அகப்புற சிக்கல்கள், கலாச்சாரம், பண்பாடு இவற்றின் பெயரால் அவள் மீது சுமத்தப்படுகின்ற கட்டமைப்புகள், கருத்தாக்கங்கள், இவை குறித்து தொடர்ந்து சிந்தித்தும் பேசியும் செயலாற்றியும் வருகின்றவர் தோழி மங்கை. ஆகையால் அவர் அதிலே ஒரு சிறந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த கதாபாத்திரத்தை வெளிக்கொண்டிருப்பதிலே ஒரு அங்கதமும் ஆழமான கேள்வியும் கொண்டு அதனை இயக்கியிருப்பதிலே வியப்பேதும் இல்லை. இதிலே நான் சாமுவேல் பெக்கெட்டின் ஆன்டி தியேட்டரின் ஒரு கீற்றையும் பார்த்தேன். ஏனென்றால் நம்ம அடையாளம் படுத்தக்கூடிய மனிதர்களை, அடையாளம் படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை வைத்து கதை சொல்ல மறுப்பது எதிர் நாடகம். அது இரண்டாம் பட்ச முக்கியத்துவம் உள்ள பாத்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். மங்கை தன்னுடைய அந்த முக்கியமான கேள்விகளை ஒரு இரண்டாம் பட்ச பாத்திரமாக கருதப்படுகின்ற காமக்கிழத்தின் மூலமாக வைத்திருப்பதிலே அந்த கூற்றையும் நான் பார்த்தேன். பெண்ணியம் குறித்த மிகச் சரியான புரிதலோடு இயங்கி வருகின்ற மங்கையினுடைய இந்த மிக குறிப்பாக இந்த பல்சான்றீரே என்கின்ற இந்த நாடகம் இன்றைய தேதிக்கு பெண் சமூகத்திலே எதிர்கொள்கின்ற சிக்கல்களை, எப்படி நம்முடைய முதுசொம்மான சங்க இலக்கியத்திலிருந்து நாட்டப்பட்டு வருகின்ற கருத்துக்களை, கருத்தாக்கங்களை கேள்வி கேட்பதன் மூலம் அவளுக்கு என்று ஒரு உயிர்ப்பு கைவர பெறலாம் என்கின்ற அந்த செய்தியை சொல்லுகின்றது. எங்கோ நான் படித்த அந்த வரிகள் எனக்கு நினைவிற்கு வந்தன. ஒரு நல்ல அரங்க செயல்பாடு பார்வையாளனை உள்வாங்கி பின் வெளித்தள்ளுகின்றது. வெளிவந்த பின் வெளிவருவது அவளுக்கு அல்லது அவனுக்கு இயலும் என்றால் சுய விமர்சனத்திற்கு உள்ளாக்குகின்றது, தன்னையே குற்றம் சாற்றுகின்றது. தர்க்க ரீதியிலும் மனசாட்சி அடிப்படையிலும் வாழ்க்கை குறித்த பார்வையை விசாலப்படுத்த, கேள்வி எழுப்ப அது பேருதவி புரிகின்றது. அதனைத்தான் மங்கை இந்த நாடகத்தின் மூலம் செய்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். இந்த அனுபவத்தை தான் எனக்கு பல்சான்றீரே தந்தது. அது மட்டுமல்ல, அடுத்து நடத்தவிருக்கின்ற அந்த யாதியம் ஊரே என்கின்ற நாடகமும் முற்றிலும் வேறான தளத்திற்கு நம்மை எடுத்து சென்று இன்றைக்கு உலகமெங்கும் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இனக்குழுகளுடைய நிலையை நமக்கு சொல்லும்.
தென்முனை அடுத்த தீவுகள் பலவினும் பூமி பந்தின் கீழ்ப்புறத்துள்ள பற்பல தீவினும் பரவி இவ்வெளிய தமிழச் சாதி தடியுதை உண்டும் காணுதை உண்டும் கயிற்றடி உண்டும் வருந்திடும் செய்தியும் மாய்ந்திடும் செய்தியும் பெண்டிரை மிலேச்சர் பெருத்திரல் பொறாது செத்திடும் செய்தியும் பசியால் சாதலும் பிணிகளால் சாதலும் பெருந்தொலை உள்ள நாட்டினை பிரிந்த நலிவினால் சாதலும் இஃதெல்லாம் கேட்டு எனதெல்லாம் அழிந்தேன். தாலாட்டி எதிரொலித்த குன்றுகளை பறிகொடுத்து ஏதிலியராயலைந்த பாரி மக்கள் சுவடுகள் பரம்பில் அன்று தொடரும் கதையின்று தாலாட்டி எதிரொலித்த குன்றுகளை பறிகொடுத்து ஏதிலியராயலைந்த பாரி மக்கள் சுவடுகள் பரம்பில் அன்று தொடரும் கதையின்று. மகிழ்ச்சி படுத்த ஒரு வார்த்தை என்னிடம் இல்லை. இன்று வரை உண்மை. வேற்றுக்கோள்களில் உறைந்திருக்கும் பனித்துகளை, காற்றை, மண்ணை அளக்கும் ஏவுகோல் கண்களுக்கு சாட்சிகளை மறைத்து இனப்படுகொலைகள் செய்த காட்சிகள் தெரியலையா? கண்டும் காணா நிலையா? முள்ளிவாய்க்கால் பெருகும் குருதியிலே முழுகையிலே தடுக்க ஒரு கை இந்த தரணியில் நிழலையே, தடுக்க ஒரு கை இந்த தரணியில் நிழலையே, 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 நிழலையே. முகங்கள் கிழிக்கும் முள்வேலி முகாம்களுக்குள் முடங்கும் தமிழ் வாழ்வை இன்று வரை மீட்கலையே, முடங்கும் தமிழ் வாழ்வை இன்று வரை மீட்கலையே, 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 மீட்கலையே. ஒளிரும் நெற்றியில் கரிப்புகை படிய, மயிரில் கூந்தலில் சாம்பல் புரள, என்ன இக்கோலம்? பாடினி பெண்ணே, இத்தனை காலம் எங்கிருந்தாய் நீ? வள்ளல்கள் இருக்கும் வழி மறந்தாயா? மன்னர்கள் உன்னை மறுதளித்தாரா? உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் சுற்ற தலைவர்கள், அந்த வள்ளல்கள் அதியன் பாரி மகிழ்ந்து குலாவி வாழ்ந்திருந்த மலையும் காடும் சாம்பல் மேடாயின. வம்ப வேந்தர்களின் வலிய படைமுன் முல்லையும் தேரும் நெல்லியங்காடும் இல்லாமற் போயின என் கண் முன்பு. வள்ளலை பாடி மகிழ்ந்த வாயால் இக்கொள்ளையரை எப்படி கொண்டாட முடியும்? எனது சொல்லில் இனி போர்வெறி இல்லை. வீழ்ந்த மக்களின் குருதியில் ஒரு சொல், அழியும் ஊர்களின் அழுகையில் ஒரு சொல். தளர்ந்தன எனது யாழின் நரம்புகள், சொல்லிலடங்கா துயரம் என் நெஞ்சில். எனது சொல்லில் இனி போர்வெறி இல்லை. வீழ்ந்த மக்களின் குருதியில் ஒரு சொல், அழியும் ஊர்களின் அழுகையில் ஒரு சொல். தளர்ந்தன எனது யாழின் நரம்புகள், சொல்லில் அடங்கா துயரம் என் நெஞ்சில். என்ன பாடினி நீ?
நமக்கு பரிசில் ஒன்றுதான் பாடலின் நோக்கம். வீழ்ந்த வள்ளலை பாடியது போலவே வென்றவேந்தரையும் பாடி கழிப்போம். பரிசிலருக்கு இல்லை பகையும் நட்பும், பரிசில் இல்லை கண்ணீரும் புன்னகையும். செய்யப்படு பொருள் அல்ல சொல்லும் இசையும், உணரும் நெஞ்ச ஊற்றில் பிறப்பவை. கேட்பவருக்கு கிளர்ச்சி விட்டா அப்படி புனைவோம், அது உண்மை அல்ல. உதட்டிலிருந்து சொல் உதிர்ந்த போதே சொல்லை விட்டு தொலைவில் நிற்பவர் நான். வள்ளல் வள்ளல் என்று புலம்புகிறாயே, வாளெடுத்ததில்லையா வள்ளல் பெருமக்களும்? தற்காப்புக்காகவோ தாக்குதற்காகவோ வாளெடுத்திருக்கலாம் வள்ளல் கூட்டமும். மடிந்து போனவர் தலைவர் மட்டுமல்ல. ஊர்தோறும் கேட்கிறேன் ஒப்பாரி பாடலை, கேட்கிறதா உங்கள் கேளா செவிகளில்? அந்த ஊர்கள் எவ்வளவு வளமானவை! கண்மாய்க்கரை உடைந்த போது மண்ணால் அடைக்காது மீன்களால் அடைக்கும் வளமான ஊர். மூட்டிய தீயின் வெளிச்சத்தில் நின்று உறவுகளை அழுது விழிக்கிற மக்கள். நெஞ்சை உலுக்கும் இந்த புலம்பல் தான் வென்ற வேந்தர் விரும்பும் ஆரவாரம். கொள்ளை போகின்றன விளைநிலங்கள், மனைதாங்கும் மரங்கள் எல்லாம் ஊரெரிக்கும் விறகாகின்றன. பாழ்பட்டு போயின கரும்பல்லாது வேறு காடறியா கயனிகள். ஊர்வேல் ஏந்திய கொடுமரவர் கொள்ளையடித்தவை கொஞ்சமோ, கொள்ளை போக எஞ்சியவை மாற்றார்க்கு பயன்படாவாறு எரிக்கப்பட்டன. காவல் மரம் தரும் கோடரி சத்தம், வீடுகளில் அடுப்பு தீயை அணைத்தது வேந்தர்கள் மூட்டிய பகை தீ. மருத நிழல் படரும் வயலூரை நான் அறிவேன். மீன் சுடும் புகை மருத கிளைகளைச் சூழ முழவில் மகிழும் ஊர் தெய்வங்கள் அந்த தூண்களில். இப்போது வேறு தீ, வெறும் தூண்கள். அவ்வளவு ஏன், முதியோர் வட்டாடி வட்டாடி விழுந்த குழிகளில் முட்டைகள் இடுகின்றன காட்டுக்கோழிகள். பாடினியே, பொற்கால மயக்கில் புரளும் ஒரு கூட்டத்தில் உறக்கம், அதிலே உள்மயக்கும் ஒரு கனவு, காலகாலம் நீடிக்கும் கனவு. உன் கண்ணீரால் அந்த கனவை கலைக்காதே. கனவு போய் எனது கண்ணீர் மே. பான, இப்பொழுதாவது இதனை சொல்ல விடு. போதும் பான, போதும் உன் பழங்கதைகள். பேசா பொருளை பாவினி பேசட்டும். பாரிக்கு பிறகு அந்த பரம்பு மலை போய் வந்தேன். அடிவாரத்தில் பிரியும் ஒற்றையடி பாதையிலே தலை குனிந்த இரு பெண்கள் தள்ளாடி நடந்தார்கள். அதனை இன்று மண்ணிழந்து போன ஒரு புலவன் பாடுகிறான். நிலவின் எதிரொலி, பரம்பு மலை பாரி மறைந்து பரிதியும் மறைந்த இருளில் அகதிகளாயினர் அங்கவையும் சங்கவையும். வென்றறி முரசம் வீழ்ந்த கையோடு குன்றிலே தொய்ந்த முகநிலவின் சோகம் படர்கின்ற ஒற்றையடி பாதையின் ஊடே பாரி மகளிர் நடந்தனர். மலையின் இறங்கி பெயர்ந்து தானும் தளர்நடை நடந்தது நிலவும் தள்ளாத வயதின் கபிலர் துணை போல. நடந்து இளைத்து தேய்ந்து நரை விழுந்து போனது வெண்ணிலவுந்தான், கபிலருந்தான், பாரி மகளிருந்தான், பரம்பு மலை வாழ்வுந்தான். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் பரம்பு மலை குன்றும் வென்றறி முரசும் அந்த புறத்து அடிமைகளாகிய பின் அங்கவையும் சங்கவையும் இறங்கி அழுதவையெல்லாம் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவிலும் எதிரொலிக்கின்றனவே. வில்வரத்தினம்,
கடந்த காலத்தின் செய்யுள் வரிகளில் உறைந்த எம் மீது உன் உயிர் மூச்சை ஊதாதே. காலம் என்பது கலைகளுக்கு இல்லை, தொடங்கினால் தொடரும் உயிர்ப்புள்ள சொற்கள். ஆம், உங்கள் அடையாளம் சொற்கள் தான். ஓவியங்களில் இல்லை உம்முகங்கள், கல்லில் வடித்த சிற்பங்களில் இல்லை. நாளை ஒரு கால் வடிக்கக்கூடும், இன்று உங்கள் எண்ணமும் வடிவமும் இயக்கமும் படைத்து சென்ற உன் பாட்டுகளில் தான். காலத்தினூடே நமது செலவு, காலத்தால் அழியாத சொற்களால் மட்டுமே. எம் கைப்பிடித்து இழுத்து செல்லும் உன் சொற்களில் இன்று காலம் கடக்கிறோம். அற்றை திங்களின் காலம் முடிந்தது. இன்றை திங்கள் இனிதா இல்லையா? முன் பின்னாக பின் முன்னாக, முதலில் எதை பாட, எச்சொல்லால் அதை முடிக்க. வென்றறி முரசுகள் முழங்கு மட்டும், குன்றுகள் தகர்வதும் குடிகள் பெயர்தலும் அன்றின் இன்றின் நாளையின் கதைதான். வையம் முழுவதும் வெவ்வேறினத்தின் மக்கள் வாழ்ந்தாலும் மண்ணை இழந்த வேர்களாய் அலையும் துயரம் ஆப்பிரிக்க காடுகளை அரித்தது போல் அரித்தது தமிழினத்தை. யாமறிந்த இனத்தினிலே தமிழ் மக்களைப் போல் அலையும் இனம் எங்கும் காணோம். யாமறிந்த இனத்தினிலே தமிழ் மக்கள் போல் அலையும் இனம் எங்கும் காணோம். கூலி என்ற சொல் புழங்கும் மொழி எங்குண்டோ அங்கெல்லாம் தமிழரின் அடையாளம் கூலிகள் தான். கூலி என்ற சொல் புழங்கும் மொழி எங்குண்டோ அங்கெல்லாம் நம் தமிழர் அடையாளம் கூலிகள் தான். பாடினியே, வென்றறி முரசின் வேந்தரை போல தமிழனும் உலகாள வேண்டும் என்று வேட்கை கொண்டாயோ? இல்லை, தமிழன் எவர்க்கும் ஆண்டை இல்லை, தமிழன் எவர்க்கும் அடிமையும் இல்லை. காலத்தின் திருப்பங்களில் கண்டதென்ன பாடினியே? திக்கெல்லாம் தமிழினம் தேம்புவது கேட்கலையா? வென்றறி முரசுகள் விரட்டியதொரு காலம், சாதி அதிகாரம் துரத்தியது பிற்காலம். ஓட காண்பது பூமுடல் வெள்ளம் என்று பாடிய காலத்தில் பண்ணை சனங்கள் எல்லாம் ஓடினர் சாதி ஒடுக்குமுறை தாழாமல், ஓடினர் வயிற்று தீ தணிக்க ஒரு வழியின்றி. ஆப்பிரிக்க மக்களின் அடிமை முறை தீர்த்த இடம், தாழ்த்தப்பட்ட சாதி தமிழர்களால் நிறைந்த இடம். கங்காணியில் விரித்த ஆசை வார்த்தைகளை நம்பி கண்காணா கரையெல்லாம் கால் வைத்தார் தமிழ் மக்கள். கால் வைத்த இடமெல்லாம் பின்தொடர்ந்து துரத்தியது மேல் சாதி ஆதிக்கம் வெவ்வேறு வடிவங்களில். கங்காணியாய் ஒருவன், கணக்காக மற்றொருவன், ஆசிரியனாய் மற்றொருவன், அதிகாரியாய் வேறொருவன். தமிழர் தான் எல்லாரும், பேசியதும் தமிழில் தான். அடக்க ஒரு தமிழ், அடங்க மறு தமிழ். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர். பயணத்திலே பட்ட பாதரவை சொல்லுவேனோ, கழுத்தில் பட்டை, காலில் சங்கிலி கிளிங் கிளிங் என்ற ஒளி எழுப்ப, மலையாவின் கிளிங்கான் கிளிங்கான் என்ற கேலிகளை சொல்வேனும். அழுத கண்ணீர் கதையில் ஆதி அந்தம் சொல்லுவேனும். ஊரான ஊரிழந்தோ ஒத்த பண தோப்பிழந்தோ பேரான கண்டீர பெத்த தாய நாமரந்தோ
இது தமிழ்நாட்டிலிருந்து கூலிகளாய் போன தமிழ் மக்களின் கதை. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஈழத்தமிழர்களோடு சேர்த்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். 1833 பிரிட்டிஷ் குடியேற்ற நாடுகளில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. 1863 அமெரிக்காவில் ஆப்பிரிக்க கருப்பின மக்களின் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. ஆயினும் அடிமை முறையால் வந்த லாபத்தை இழக்குமோ ஆதிக்க அரசுகளும் முதலாளியமும் அடிமை முறைக்கு பதிலாக ஒப்பந்த கூலி முறை. ஒப்பந்த கூலிகளாக வர ஆப்பிரிக்கர் தயாராக இல்லை. ஒப்பந்த கூலிகளை தேடி நிலவுக்கும் போக தயாராக இருந்தனர் முதலாளிகள். ஆப்பிரிக்கர்களுக்கு பதிலாக வறுமையுற்று தாழ்வுற்று நின்ற தமிழ் மக்கள் என்று கர்னல் HD பேட்டி என்ற பிரிட்டிஷ் அதிகாரி பெருமிதத்துடன் சொன்னார். நான் தான் தமிழகத்தில் இருந்து 1840 குழுக்களாய் அழைத்து வந்தேன். திரிகோணமலையிலிருந்து தமிழ் சிங்கள கலப்பினா கங்காணி ஒரு நாய் அனுப்பி குழுக்களாய் அழைத்து வந்தேன். முதலில் 14 குழுக்கள் தான் வந்தது. பிறகு 200-300 ஆக பெருகியது. தொடக்கத்தில் குறைவான பெண்களே வந்தார்கள். பிறகு கொத்து கொத்தாக ஃபேமிலி குடும்பங்கள் வந்திறங்கின. தலைமன்னாரில் அல்லது கொழும்பில் வந்திறங்கினார்கள். அங்கிருந்து மலைநாட்டிற்கு 15 முதல் 30 நாட்கள் நடந்தே போனார்கள். வழியில் காட்டு விலங்குகளுக்கு பலியினார்கள். பாம்பு கொத்தி இறந்து போனார்கள். வாந்தி பேதி எடுத்து இறந்து போனார்கள். யார் கணக்கு வைத்திருக்கிறார்? மலையக தோட்ட தொழிலும் இரத்தத்தையும் எலும்புகளையும் காவு கேட்டது. மலைநாட்டின் காப்பியும் தேநீரும் சுவையானவை என்றார்கள் முதலாளிகள். இப்படி மடிந்து போனவர்களை தோத்தோம் என்று உறவினர்கள் சொன்னார்கள். ஒரு தங்கை பாடினால், ஊனி அடிச்ச மலை கோப்பி கண்ணு போட்ட மலை அண்ணன தோத்த மலை எங்க அண்ணன தோத்த மலை அந்த தெரியுதடி காலையில நேர புடிச்சு காட்டு தொங்க போய் முடிச்சு கூட நிறையலையே இந்த கூட நிறையலையே பாவி கூட பையன் தோட்டத்தில. பாமரத்தங்கை இப்படி பாட பாரதி பாடினான். விஜய் தேவி கரும்பு தோட்டத்திலே முடிந்து போனவர்களின் கசந்த வாழ்வை. நாட்டை நினைப்பாரோ எந்த நாளினி போய் அதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே துன்பக்கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் கேட்டிருப்பாய் காற்றே
நோக்கி விழிகளை திருப்பினால் சிங்கப்பூர், மலேசியா, இன்னும் பர்மா வரை ஒப்பந்த கூலிகளாய் ஒடுக்கப்பட்ட தமிழினம். பினாங்கு மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பேராசிரியர் ராமசாமி விளக்குகிறார். பிரிட்டிஷ் காலனித்துவ நாடுகளில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால் அவர்களின் கவனம் இந்தியா மீது விழுந்தது. தொழிலாளர்கள் வேலை செய்து அவர்களை அழைத்து வரப்பட்ட செலவை ஈடுகட்ட வேண்டும் என்ற ஒப்பந்த முறையில் சேர்க்கப்பட்டனர். இந்த வகையில் ஒவ்வொரு தொழிலாளியும் தனது வேலையை கடன்காரனாகவே தொடங்கினார். கடன்களை கட்டிய பிறகு விடுதலையாக வேலை செய்ய வேண்டும். ஆனால் நிலைமை அப்படி அல்ல. இந்த ஒப்பந்த முறையில் வந்தவர்களை சஞ்சி கூலிகள் என்றனர். பால்மர காடுகளில் இவர்களின் கண்ணீர், செம்பனை எண்ணெயில் இவர்களின் உயிரம். ஏடும் எழுத்தும் அறியாத இவர்கள் தங்களை ஓட ஓட துரத்திய கொடுமைகளை எல்லாம் பாடினார்கள். பெருமூச்சின் சூட்டில் பவள படி தருபோதில் பப்புன சாமோட்டமணி பாண்டிச்சேரி கப்பலேரி இனங்கு சீனா பார்த்தவண்டி எம் குண்டி உள்ளும் பண்ண நட்ராச விட்ட வண்டி சோழ கொட்டி பஞ்சத்திலே சோழ ஊரம் வந்த வண்டி நல்ல தண்ணி கோட்டத்திலே செல்ல தம்பி பொழைக்க போனா இந்தி துவார ஆள் கண்ட சந்தியிலே போனவனா கங்காணி மொத தரத்தில் கணக்கெழுத்து காச வச்சான் பெண்ணி துவார ஆபீஸே அத்து வேரல் ரக வச்சேன் மாதி பேதி காத வந்து வயிறேறிய செத்தாண்டி கப்ப மேல கப்ப ஊட்டி கதற கதற ஏத்துனாண்டி ஒப்பந்த கூலிகளாக அடிமைகளாக குடியேற்றப்பட்ட நாடுகளில் எல்லாம் சாலை போடுகிற வேலை தமிழனுக்கென்றே ஒதுக்கப்பட்டது போலும். அன்று இலங்கை, மலேயா ஆகிய நிலவெளியில் இன்று வேரிழந்து வாழ்வு தேடி புகுந்த குலமெல்லாம் கூலிகள். அவர்களின் தோலுரித்து போட்டது போல் சாலை கருத்திருக்கும் தொங்கல் வரை நீண்டிருக்கும் டாலர் டாலராய் சுரக்கும் சரக்கு வண்டிகள் பறக்கும் பறக்கும் கனவுகளை சக்கரங்கள் சேர்த்தரைக்கும் மறைக்கும் வேர்வை கடலுக்கோ வெண்ணுரைதான் நீந்திருக்கும் பிரேசில் நாட்டு இருப்பு பாதையில் பயணம் செய்தன காப்பி கொட்டைகள். கண்டியிலிருந்து கொழும்பு வரைக்கும் பிரிட்டிஷ்காரனும் இருப்பு பாதை போட்டான். 1858 தொடங்கிய இந்த வேலை 1867 முடிந்தது. இருப்பு பாதையில் இரவும் பகலும் தமிழர் வேர்வை தொடர் வண்டியில் 4 நற்பயணம் 4:30 மணியில். இந்த பாதை வந்த பிறகுதான் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டது. கொழும்பில் இருந்து சூயஸ் வழியே தமிழர் வேர்வையை காப்பி மூட்டைகளாக சுமந்து கொண்டு முதலாக மார்ச் 12, 1870 பிரிட்டிஷ்காரன் கப்பல் போனது. தமிழன் மூச்சு தொடராய் ஓடியது. இன்னும் மலேயாவில் இதைவிட கொடுமை. ஆசிய கண்டத்தின் பெரும்பகுதி பாசிசத்தின் ஜப்பான் வாயில் அறைப்பட்ட கொடும்பொழுது. ஆங்கிலேயன், அமெரிக்கன், இந்தியன், எகிப்தியன், மலாய், இந்தோனேசியன் பிடரில் கை வைத்து சரணடைந்த கைதிகள். மண் பார்த்து இருந்தனே மானுடத்தின் முகங்கள். பன்மலை அடுக்கத்து
சயாம் பர்மிய எல்லை பொருள் வரத்தை விரைவு செய்ய இருப்பு பாதை போட துரத்தி வந்தான் கைதிகளை, பெருந்தோட்ட கூலிகளை மண் பார்த்து இருந்தானே மானுடத்தின் முகங்கள், துரத்தி வந்தான் கைதிகளை, பெருந்தோட்ட கூலிகளை வழக்கம்போல் தமிழர்கள்தான் கூலிகளில் பெரும்பான்மை. மரணத்தின் நெடுங்குகையால் இருள் விரித்த பேரடவி, பறவையின் கீச்சொலிகள், இலைச்சரகில் புலி பதுங்கும் சரசரப்பு, இவற்றிடையில் முதலாய் வெவ்வேறு மொழிகளில் மானுடத்தின் பேச்சரவும், மொழி வேண்டா பெருமூச்சு, ஆற்றா கண்ணீர் கோடு, நூறாயிரக்கணக்கில் நுழைந்தவரின் கானகத்தில் சரியும் மரங்களுடன் சிதைந்தவர் எத்தனை பேர், சரிந்த மலைகளுடன் சிதைந்தவர் எத்தனை பேர், நோய் நொடிக்கு மருந்தின்றி சாய்ந்தவர் எத்தனை பேர். அவர்களில் மலேயாவின் தோட்டக்கூலிகள் 75,000 பேர், மரண குகையில் நுழைந்து மீளாதவர்கள் 45,000 பேர், உயிர்க்கோர் மதிப்பின்றி உடல் அழுகி இறந்தவர்களில் பெரும்பான்மை வழக்கம்போல் தமிழ் கூலிகள் தான். மகிழ்ச்சிப்படுத்த ஒரு வார்த்தை என்னிடம் இல்லை, 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 மகிழ்ச்சிப்படுத்த ஒரு வார்த்தை என்னிடம் இல்லை. பொங்கும் பெருநீலவு பொலியும் முன்னீரவில், மங்கும் மீது கோடுகளாய் அம்மலை வாழ்வியில், அங்கவையா சங்கவையா, இந்த பாடல் என்னை அங்கிருந்தே அழைக்கிறது. அற்றை திங்கள் அவ்வ நிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொள்ளார், இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையமுடையம் எம் குன்றும் பிறர் கொள்ளார். இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையம் எம் குன்றும் பிறர் கொள்ளார். இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. இந்த நிகழ்வில் பங்கேற்ற கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். தமிழ் சார்ந்த அதிலும்
சங்கம் சார்ந்த நாடகங்களை போடும்போது கூடுதலான பொறுப்பு தமிழ் மாணவர்களுக்குத்தான் வருகிறது. இந்த குழுவிலும் 3 மாணவர்கள் தமிழை சிறப்பு கல்வியாக படிப்பவர்கள். அமல்ராஜ், எல்லாரையும் அறிமுகப்படுத்தின பிறகு மொத்தமா தட்டிடலாம் நினைக்கிறேன். அமல்ராஜ் சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையில் 1ஆம் ஆண்டு முதுகலை தமிழ் மாணவர். தமிழ் இலக்கியத்துறை சென்னை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 இதில் பங்கேற்றுள்ளனர். இருவருமே 2ஆம் ஆண்டு முதுகலை மாணவர்கள். ஜெயபால், சாரதி. சாரதி கூத்தை முறையாக பயின்றவர். பெருங்கட்டூர் ராஜகோபால் அவர்கள் நடத்தக்கூடிய கட்டைக்கூத்து பள்ளியிலே மாணவராக பயின்று உடன் கல்வியையும் சேர்த்து படித்துக் கொண்டிருப்பவர். அவரது தந்தையாரும் இங்கே இருக்கின்றார். மகனுடைய பெருமையை எண்ணி நிச்சயமாக பூரிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. சித்தாத்தூர் சீதாராமன் அவர்கள் இந்த நாடகத்துக்கான இசை அமைப்பில் மிகப்பெரிய பங்கு வகித்தார். சாரதி. அதே போல தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கூத்து குடும்பத்தை சேர்ந்தவரும் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். கண்ணப்ப தம்பிரான் அவர்களின் பேத்தியும் காசி தம்பிரான் அவர்களின் மகளுமான அஸ்வினி. அவர் மாஃபா என்ற நிறுவனத்தில் பள்ளிகளில் குழந்தைகளுக்கான கலை ரீதியான பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய பணியை ஆற்றி வருகின்றார். அவருடைய குடும்பம் சார்ந்த சொத்தினை தன்னோடு உடன் கொண்டு வந்து இந்த நாடகத்தில் எங்களுடன் பங்கேற்றிருக்கின்றார். இந்த நாடகத்தில் பங்கேற்றது மட்டுமல்லாமல் மரப்பாச்சியின் நிகழ்வுகள் அனைத்திலும் தொடக்கத்திலிருந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கும் ஸ்ரீஜித் அவர்கள். அவர் சினிமாட்டோகிராஃபி முடித்தவர். பல்வேறு ஆட் ஃபிலிம்ஸ் போன்ற பல படங்களை இயக்குவதுதான் அவருக்கு பிழைப்பு. நாடகத்தில் பிழைக்க முடியாது என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். மே 17 இயக்கத்தில் மிகவும் ஆர்வமாக ஈடுபாட்டோடு இயங்கி வரக்கூடிய தோழர் ஸ்ரீஜித். ஜெனி பெட்ரிஷியன் கல்லூரியில் பணியாற்றக்கூடியவர். சென்னை நகர்வாழ் குடிசை மக்கள் அவர்களுக்கான இயக்கத்தில் பங்கேற்று நடத்தி வருபவர். சமூக பணி பாடத்தை படித்து முடித்திருப்பவர். அவருக்கு நன்றி. லிவிங் ஸ்மைல் வித்யா திரைத்துறையில் பல்வேறு திரை கலைஞர்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பிருப்பவர். நாடகத்தில் மு. ராமசாமியோடு பெரியார் நாடகத்தில் தொடங்கிய இவர் பயணம் இன்றும் நம்மோடு வருகிறது. கவிதையிலும் கட்டுரையிலும் சுயசரிதையிலும் எழுத்திலும் தன்னுடைய ஆளுமையை பதித்துக் கொண்டிருக்கும் லிவிங் ஸ்மைல் வித்யா. மேடையில் எங்களுக்கான இசையை வழங்கியவர் மணிவண்ணன் அவர்கள். அவர் மௌனக்குரலின் பனித்தி நாடகம் தொடங்கி ஔவையை நாங்கள் மறுபடி செய்த போதும் அடுத்ததாக இந்நாடகத்திலும் எங்களுக்கு தொடக்கத்திலிருந்து உடன் பயணித்திருக்கிறார். அவருக்கு எங்களது மனதார்ந்த நன்றி. அவர் மூலம் இங்கு அரங்கேறி இருக்கும் விவேகானந்தன், மணிவண்ணனின் மகன், தன்னுடைய கலையோடு இங்கு வந்திருக்கிறார். இந்த நாடகத்துக்கான இந்த மேடை பொருட்களை எங்களுக்கு தயாரித்து தந்தவர். அதிலும் குறிப்பாக பல்சான்றிலே நாடகத்தில் நீங்கள் பார்த்த அந்த ஓவியத்தை எங்களுக்கு அமைத்து தந்தவர் ரமேஷ். இந்த உடை அமைப்பு ஒப்பனையில் எங்களோடு உடன் நின்று பணியாற்றியவர் லக்ஷ்மி அவர்கள். லக்ஷ்மி மிக குறுகிய கால அவகாசத்தில், அதுலேயுமே 2வது நாடகத்தில் லைட் எல்லாம் கொஞ்சம் தகராறு பண்ணவும் அதை சேர்த்து முடித்து கொடுத்த பாஸ்கர் அவர்கள் கூத்துக்கட்டையை சேர்ந்தவர். அவரும் கூட்டு குடும்பத்தில் பணியாற்றுபவர், கூத்து குடும்பத்தை சேர்ந்தவர். அடுத்த வாரம் சனிக்கிழமை அனுமன் தூது நாடகத்தில் புரிசையில் நடிக்கப் போகிற ஒரு கலைஞர். கண்ணன் இந்த ஒளி அமைப்பில் உதவியாக இருந்தவர். இந்த நாடகங்களுக்கான மூல பணுவலை வழங்கிய கவிஞர் இன்குலாப் அவர்கள். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேரும் உண்மையிலேயே ரொம்ப ப்ரொஃபஷனலா செய்யறது அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்.
எங்களுக்கான அந்த ஒலி அமைப்பை கண்ட்ரோல் செய்தவங்க, இங்கே மேடையில் இருந்து பணியாற்றியவர்கள், இந்த அரங்கத்தை பொறுப்பெடுத்து நிர்வாகம் செய்து வரக்கூடிய சிவகாமி பெத்தாச்சி அரங்க உரிமையாளர்கள் ஆகிய அனைவருக்கும் எங்களது மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அத்தனைக்கும் மூலமான, நான் ஒரு 25 வருஷமா நாடகம் போட்டுட்டு இருக்கேன். ஆனால் முதல் முறையாக கையில் கொஞ்சம் காசு வச்சுட்டு நாடகம் போட்டது இதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நாடகம் போட்டுட்டு நாங்கள் பண்ணுவோம், இல்லைன்னா அதை தேடி என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறமா நிதியெல்லாம் தேடுவோம் அப்படிங்கிற நிலைமை தான் பெரும்பகுதி இருந்திருக்கிறது. அந்த சூழலில் இந்த உதவியை எங்களுக்கு நல்கிய செம்மொழி மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு பேராசிரியர் ராமசாமி அவர்களுக்கும் எங்களது மனதார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுவதற்கு கேட்டபோது இது ஒரு உருத்தோட கேட்கறது, ஒரு மதுரையை சேர்ந்தவர், அதனால அந்த உருத்துங்கிற சொல்லு பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டு பிள்ளை நாங்கள் கூப்பிட்டோன்னா எங்க விசேஷத்துக்கு வரணும். விரைவில் அரசியல் பணிகள் இருந்தாலும் கூட கலையிலும் பங்கேற்கக்கூடிய தலைவர்களை தமிழகம் காணும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதை ஒத்துழைப்பார் என்று நினைக்கிறோம். மிக்க நன்றி. இறுதியாக இந்த நிகழ்வில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் எங்களது மனதார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.